ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கவி பேசுகிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நான் செமஸ்டர் பேட்டர்னா நான் செமஸ்டர் பேட்டர்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இதுக்கு நம்ம உங்களை ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். நான் மறுபடியும் சிம்பிளாக சொல்கிறேன், அதில் எதுவும் குழப்பிக்க தேவையில்லை. 2020 அதாவது இயர், நான் சொல்கிறது இயர் 2020 இருந்து 20, 21, 22, 23, 24. ஸோ இந்த மாதிரி வருடங்களில் நீங்கள் அட்மிஷன் போட்டிருந்தீங்கன்னா அது வந்து செமஸ்டர் பேட்டர்ன் தான் வரும். சரிங்களா? நான் செமஸ்டர் பேட்டர்ன் வந்துட்டு 2019 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2020 செமஸ்டர் பேட்டர்ன் தான் இது. உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை வச்சே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு சாம்பிள் ரெஜிஸ்டர் நம்பர் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு 24AY 603 00 2220 இப்படி ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இதில் இந்த 24ங்கிறது வந்து அந்த வருடத்தை குறிக்கும். 2024 அட்மிஷன். அந்த AYங்கிறது அகடாமிக் இயர். ஏ வந்து அகடாமிக்ங்கிறத குறிக்கும், ஒய்ங்கிறது இயரை குறிக்கும். அதுக்கப்புறம் வர்ற நம்பர்ஸ் எல்லாமே ரேண்டம் நம்பர்ஸ் தான். ஸோ அது வந்து நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஒரு ரெஜிஸ்டர் நம்பரில் ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டை மட்டும் வச்சுமே அவங்க எந்த வருடம் அகடாமிக் இயரில் அட்மிஷன் போட்டிருக்காங்களா இல்லை காலண்டர் இயரில் அட்மிஷன் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு இப்போ நான் சொல்லியிருக்கிற நம்பர் வந்துட்டு 2024 அகடாமிக் இயரில் அட்மிஷன் போட்டிருக்காங்க. ஒரு வருடத்திற்கு 2 டைம் எக்ஸாம் நடக்கும், 2 டைம் அட்மிஷன் நடக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அகடாமிக் இயர் அட்மிஷன், காலண்டர் இயர் அட்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே நீங்கள் 24CY அப்படியா இருந்துச்சுன்னா 2024 காலண்டர் இயரில் அட்மிஷன் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டை வச்சு நீங்கள் செமஸ்டர் பேட்டர்னா நான் செமஸ்டர் பேட்டர்னாங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு ரெஜிஸ்டர் நம்பர் நான் சொல்கிறேன். 18CD 500 300 307. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நான் செமஸ்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுலேயும் இந்த ரெஜிஸ்டர் நம்பரில் ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டை நீங்கள் எடுத்துக்கணும். இதில் ஃபஸ்ட்டு 4 டிஜிட் என்னென்னா 18CT, அதாவது 18. 18னா 2018 வருடம் அட்மிஷன் போட்டிருக்காங்க. சிங்கிறது காலண்டர், டிங்கிறது அது தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனை குறிக்கும். சரிங்களா? அதனால் இதில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் அந்த சி மட்டும் நீங்கள் வந்துட்டு இதை எடுத்துக்கலாம். சிங்கிறது காலண்டர் இயர் அட்மிஷன். ஸோ இது வந்துட்டு நான் செமஸ்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2019 CT 19 CY AY அவங்க வந்துட்டு அது வரைக்கும் நான் செமஸ்டர் பேட்டர்ன். எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, UG PG MBA MCA லைப்ரரி சயின்ஸ் PG டிப்ளமோ எதுவாக இருந்தாலும் சரி, 2020ன்னு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரில் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அதிலிருந்து எல்லாமே செமஸ்டர் பேட்டர்ன் தான். இன்றைக்கி வரைக்கும் இனி வரும் காலங்கள் எல்லாமே அது செமஸ்டர் பேட்டர்ன் தான். இப்போ நான் செமஸ்டர் பேட்டர்ன் இது ரெண்டுக்கும் நீங்கள் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் ஃபஸ்ட்டு 4 டிஜிட் வந்துட்டு 20 அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அதுக்கப்புறம் வரும் 21 22 23 24 எல்லாமே வந்துட்டு செமஸ்டர் பேட்டர்ன் தான். இல்லை 20க்கு முன்னாடி உள்ள சீரியல் 19 18 17 16 15 14 13 இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 டிஜிட் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நான் செமஸ்டர். ஸோ இப்போ நான் செமஸ்டருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வந்துட்டு இயர் ஆஃப் அட்மிஷனை குறிக்கும். நீங்கள் காலண்டர் இயர் அகடாமிக் இயர்னு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா செமஸ்டர் பேட்டர்ன் நான் செமஸ்டர் பேட்டர்ன் இயர் வைஸ்லேருந்து தான் கால்குலேட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் 19 வரைக்கும் 19ல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அதாவது 19 மற்றும் அதற்கு 18 17 15 இது வந்துட்டு 10 வரைக்கும் போகும். இல்லை என்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் 20 21 22 23 24 இந்த மாதிரி சீரியல் நம்பரில் ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து செமஸ்டர் பேட்டர்ன் எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி. இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் 2 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு இப்போ உங்களுக்கு கமெண்ட் அந்த இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கேட்கலையே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்.